Victim number 6. Will you say that loud enough for the court to hear, miss? You have to listen to us also. Victims சட்டவிரோதமா ஹராஸ் பண்றதுக்கு இந்த கோர்ட் என்ன தண்டனை வேணாலும் Lots of confusions, Your Honor. Exactly my point, Your Honor. Objection, Your Honor. இப்போ இந்த கேஸ் வழக்குகள் என்றாலே காலதாமதம் என்ற எண்ணம் மக்களிடையே பரவலாக இருக்கிறது. வழக்குகளை விரைவில் முடிக்க பல வழிமுறைகள் ஆராய்ந்து சமரசத்தை முன்னிறுத்தி இப்பொழுது மத்தியஸ்த சட்டம் 2023 உருவாகி அதை அமல்படுத்த அடுத்த கட்ட முயற்சி நடைபெற்று வருகிறது. கொலை, கொள்ளை, குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை, கொடுமைகள் மற்றும் கொடும் குற்றங்கள் இதில் சேராது. அதை முறையான சட்டங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கி அதற்கான தகுந்த தண்டனை வழங்கப்படும். மற்றபடி குடும்பத் தகராறுகள், சொத்து தகராறு, வியாபார நிறுவனங்கள் இடையே உள்ள வழக்குகள் மற்றும் சிவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் வழக்குகளையும் சமரச மையத்தில் சமரசர்கள் மூலம் தீர்த்து கொள்ள முனையலாம். அதற்காக ஏதுவாக மத்தியஸ்த சட்டம் 2023 இயற்றப்பட்டிருக்கிறது. அதை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, சமரசத்தின் தன்மையை புரிந்து கொள்ள திரு ஏஜே ஜாவத் அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஏஜே ஜாவத் அவர்கள் வழக்கறிஞர், மூத்த சமரசர், பயிற்சியாளர். இந்தியா முழுவதும் பல வழக்கறிஞர்களுக்கும் மற்றும் பலதரப்பட்ட பொதுமக்களுக்கும் சமரச பயிற்சி அளித்துள்ளார். பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். அதே சமயம் அடுத்த தலைமுறைக்கும் பயிற்சி அளித்து சமரசத்தின் ஆன்மாவை போதித்து வருகிறார். வணக்கம் சார். ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்காக. ரொம்ப நன்றி. நீங்க வந்தது இது ஒரு 17 வருஷமா நீங்க மீடியேட்டரா இருக்கீங்க. ஸோ நீங்க என்னெல்லாம் இதுல முன்னெடுத்து பண்ணியிருக்கீங்க? நான் 1988 வழக்கறிஞராக என்ரோல் பண்ணேன் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில். அதுக்கு பிறகு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக ஒரு வக்கீல் தொழில் வழக்கறிஞராக பணி பார்த்துட்டு வந்திருந்தேன். எனக்கு ஒரு மனசில் ஒரு சங்கடம். ஏன்னா நிறைய கேஸில் ஜெயிக்கிறோம், ஆனால் கிளைண்ட்டுக்கு சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க கேட்குற ஒரு ரிலீஃப் கோர்ட்டில் அது கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. ரெண்டாவது ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, ஒருத்தர் தோக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது சரியான ஒரு நம்ம சிஸ்டம் வச்சுருக்கோமா? எல்லாத்துக்கும் ஒரே நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் கோர்ட்டுக்கு தானே போகிறோம், இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஒரு மனசில் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனால் அந்த ஒரு மனசில் ஒரு டவுட் இருந்துகிட்டே வந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு மீடியேஷன் கன்சிலியேஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று 2005 ஸ்ரீராம் பஞ்சு சார் ஜஸ்டிஸ் மார்க்கண்டிய கட்ஜு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்போது அது ஆரம்பித்தாங்க. சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நானும் என் மனைவியும் அந்த ட்ரைனிங்க்கு என்ரோல் பண்ணி ட்ரைனிங் பண்ணோம். அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது இது என்ன நம்ம சிஸ்டமில் என்ன மிஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல், நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு வயிற்று வலியோ தலைவலியோ இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் சர்ஜரி பண்ணி விட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம எந்த பிரச்சனை இருந்தாலும் கோர்ட்டுக்கு கேஸ் தாக்கல் பண்ணுறோம். அது 10 வருஷம் 20 வருஷம் அது நமக்கு நீதி கிடைக்கிறதுக்கு. அந்த நீதி கிடைச்சாலும் அது நமக்கு முழுமையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரமாட்டேங்குது. ஸோ இப்போது அதே நீதி ஏன் நமக்குள்ளேயே பேசி நம்ம ஒரு மத்தியஸ்தரை வச்சு பேசி நமக்குள்ளேயே ஒரு சமூகமாக ஒரு முடிவுக்கு வரும்போது அது ஏன் நீதியாக கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சமரச மையம் ஆரம்பிக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க.
அப்போது ட்ரெயினர்ஸ் தேவைப்பட்டாங்க. இந்த மீடியேஷன் ட்ரைனிங் லாயர்ஸ்க்கு ஜட்ஜஸ்க்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு. ஸோ அதில் வந்து அந்த யூஎஸ்ல இருந்தே அதே ட்ரெயினர் கீதா ரவீந்திரா ஒரு லேடி அவங்க வந்தாங்க. அப்போது வந்துட்டு இந்த 2007, 2008 2007-8 இந்த ட்ரெயினர்ஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் என்ன மாதிரி ஆட்களை வந்து ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் போய் மற்ற கோர்ஸ்லாம் போயிட்டு இந்த ட்ரைனிங் மீடியேஷன் ட்ரைனிங் பண்ணி சமரச மையங்கள் ஆரம்பிக்கிறதுக்காக ஏற்பாடு அந்தந்த கோர்ட்டில் பண்ணுற மாதிரி சுப்ரீம் கோர்ட் மூலியமாக மீடியேஷன் கன்சிலேஷன் ப்ராஜெக்ட் கமிட்டி மூலியமாக இதெல்லாம் ஆரம்பித்தோம். ஸோ அதிலிருந்து தொடர்ந்து வந்து சமரசம் நடந்துகிட்டே இருக்குது மற்ற கோர்ட்ஸ்லலாம். 2023 வந்து முதல் தடவையாக ஒரு சட்டம், அதாவது சமரசத்துக்காக தனிப்பட்ட ஒரு சட்டம் வந்து பார்லிமெண்ட்டில் எனாக்ட் பண்ணி அந்த சட்டம் இப்போது அமல்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அது இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. நோட்டிஃபிகேஷன் வந்தால் அது முழுமையாக அமலுக்கு வந்துடும் அந்த சட்டம். அது வந்துருச்சுன்னா நம்ம வந்து கோர்ட் மூலியமாக தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ப்ரைவேட்டாக கூட இப்போது ஒரு 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 பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே வந்து அது கோர்ட்டுக்கு போகாமலே வந்து நமக்குள்ள சமூகமாக பேசி ஒரு முடிவுக்கு வர முடியுமா? அதுக்காக நம்ம வந்து அந்த சமரசர்களை தயார் பண்ணி அவங்க வந்து இந்த மீடியேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்புகள் நிறைய உருவாகும். இது எல்லாம் வந்து இதில் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி, அதாவது சமரச மையங்கள் நிறைய ப்ரைவேட்டாக அது ஆரம்பித்து அங்கே வந்து ட்ரெயின் ஆன மீடியேட்டர்ஸை மத்தியஸ்தர்களை வச்சு எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்து ஒரு தீர்வு இது பண்ணி நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகாமலே ஒரு இது பண்ணலாமா, செட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாக்க மக்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்குது அந்த சட்டத்தில். இங்கே வந்து இப்போது ட்ரெயினர்னு சொல்கிறீங்க இல்லையா, பல பேரை வந்து நீங்கள் பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து மீடியேட்டர்ஸ் ஆக்கியிருக்கீங்க. ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் அந்த பணியை பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதற்கான ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி இருக்குது? இதை வந்து தீர்த்துக்கலாம், எங்கேயாவது வந்து நம்மளோட இது கிடைக்கும், ஒரு ரிலீஃப் நம்ம கிடைக்கும். ஸோ அதற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்தியா பூரா பண்ணிட்டாங்களா? இப்போ அந்த வேலை இப்போ தொடர்ந்து இருக்கு. ஏன்னா இப்போ கோர்ட் மூலியமாக நிறைய வேலை நடந்திருக்கு. இது கோர்ட் அனெக்ஸ்ட் மீடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கோர்ட்டை சார்ந்து இருக்குது. இப்போ ஏற்கனவே கோர்ட்டை சார்ந்து இருக்கு. நீங்கள் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டில் இருந்து உங்களுக்கு சமரசத்துக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் இப்போ ஒரு முயற்சி என்ன, இந்த சட்டம் மூலியமாக ஒரு முயற்சி என்ன இருக்குன்னா, அது ப்ரைவேட்டாகவே பண்ணணும். அதாவது நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சமரச மையங்கள் ப்ரைவேட்டாக ஆரம்பிக்கும் போது தனியார்கள், அதாவது ட்ரெயின்டு யாருக்கு அந்த பயிற்சி எடுத்திருக்காங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி தனியார் சமரச மையங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி ஒரு நிறைய அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக வந்து நாடு ஃபுல்லாக அந்த மாதிரி வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் வந்து அது போய் அங்கே வந்து உங்களோட பிரச்சனைகளை தீர்க்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த ஏற்பாடு இப்போ நடந்துகிட்ருக்கு. அது சம்மந்தமாக நாங்கள் வந்து இது வரைக்கும் கோர்ட்டுக்காக நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம், லாயர்ஸ், ஜட்ஜஸ். இப்போ இந்த ட்ரைனிங் வந்து மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். அந்த ஃபீல்டில் ஸ்பெஷாலிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த சமரசம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுத்தோன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபீல்ட்ஸில் வந்து அது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முயற்சி இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போது கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சமரசத்தில் நீங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்க்கணுன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு இப்போ. ஏன்னா கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மீடியேஷனுக்கு அனுப்புவாங்க. ஸோ இது ப்ரைவேட்டாகவே நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏன் இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ண முடியாது? அது யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த சட்டமே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த சட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட் அனெக்ஸ்ட் மீடியேஷன் சென்டரே வந்து ஒரு மீடியேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர். அதாவது இப்போ நம்ம தனியார் நிறுவனங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மீடியேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் பேர் கொடுக்குறாங்க சட்டத்தில், இந்த மீடியேஷன் ஆக்டில். ஸோ கோர்ட் மீடியேஷன் சென்டரே வந்து அதில் அது ஒரு மீடியேஷன் சர்வீஸ் ப்ரொவைடராகவே வந்து டெசிக்னேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கோர்ட்டுடைய சமரச மையத்தோட மேற்பார்வையில் அது இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்படி பார்த்தா அதாவது மீடியேஷன், அதாவது சமரசம் வந்து மத்தியஸ்தர்கள் வந்து ஒரு தனி ப்ரொஃபஷனாக உருவாக்குறதுக்கு தான் இந்த சட்டம். தனிப்பட்ட ஒரு இதுவாக ஒரு ப்ராக்டிஸ், ஒரு ப்ரொஃபஷனாக வந்து அது உருவாக்குறதுக்கு தான் இந்த சட்டம் இருக்குது.
ஸோ அதாவது இண்டிவிஜுவல்ஸ் ப்ரைவேட்டாக மீடியேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏற்பாடு ஃபுல்லாக. ஏன்னா இப்போ எல்லா பொறுப்பும் வந்து கோர்ட்லேயே ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா. எந்த அளவுக்கு தான் கோர்ட்டால் அவ்வளோ பண்ண முடியும். ஏற்கனவே 5 கோடி கேஸ் பெண்டிங் இருக்குது, அதுவே பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. ஸோ அதுலேயே வந்து அதை மீறி கூட கோர்ட்டில் நிறையா முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இது வந்து மீடியேஷன் சமரசம் வந்து ப்ரொமோட் பண்ணணும், நாட்டு ஃபுல்லாக வந்து கோர்ட்டில் இருக்கிற கேசஸ் எல்லாம் வந்து முக்கியமான கேசஸ், அதாவது நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி சமூகமாக முடிக்க வேண்டிய கேசஸ் எல்லாம் நம்ம கோர்ட்டில் வந்து டெசிஷன் எடுக்க வேண்டாம், இதை வந்து மீடியேஷன் சமரசத்து மூலியமாக வந்து இது செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இப்போ வந்து அது மட்டும் பத்தாது, இது வந்து தனியார்களும் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. ஏன்னா எல்லா கேஸஸும் கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டில் இருந்து ரெஃபர் பண்ணோன்னா அந்த பிரச்சனை அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சட்டம் வந்திருக்கு. 5 கோடி கேஸ் பெண்டிங் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அதை வந்து இப்போ எக்ஸ்பெடைட் பண்ணுறது, இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஒரு மாவட்ட அளவில் இந்தியா முழுவதும் வந்து ஒரு 4.5 கோடி 40 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹைகோர்ட்டில் ஒரு 61 லட்சம் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் ஒரு 1 லேக் கேசஸ் கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எக்ஸ்பெடைட் பண்ணுறது, இப்போ அந்த புது சட்டங்கள் புது கேஸை பார்க்கலாம், பட் இதெல்லாம் எக்ஸ்பெடைட் பண்ணுறதுக்கு இப்போ மீடியேஷன் மூலமாக பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கா? இப்போ அதை வந்து அதுக்கான ஒரு கட்டமைப்பை வந்து இப்போ இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்களா? இப்போ அது நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அது கோர்ட்டில் வந்து இப்போ இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1977 யூஎஸில் வந்து இதே மாதிரி பிரச்சனை இருந்தது. நிறையா கோர்ட்டில் கேஸஸ் பெண்டிங்கு, டிஸ்போசல் பண்ண முடியல. ஒரு கேஸ் ஃபைல் பண்ணால் 11 வருஷம் ஆகுது ஃபைனல் டெசிஷன் வர்றதுக்கு. ஸோ இதுக்காக தான் 1977 ஒரு குளோபல் பவுண்ட் கான்ஃபரன்ஸ் யூஎஸில் நடத்தி அதில் வந்து ஒரு மல்டி டோர் கோர்ட் ஹவுஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் ஃப்ராங்க் சாண்டர்ஸ் ஹார்வர்ட் லா யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் வந்து ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணார், ஒரு ரிசர்ச் பேப்பர். அதில் என்ன சொன்னார்னா, கோர்ட்டில் வர கேஸஸ் வந்து ஒரு டோர் த்ரூவாக வருதுன்னா அது கோர்ட்டு தீர்ப்போடு தான் முடியணும்னு அவசியம் இல்லை, மற்ற அந்த சமரச ஒரு முயற்சிகள் எடுத்து கூட அது தீர்க்க வைக்கலாம் கேஸஸ். அதுக்கு அட்ஜுடிகேஷன், அதாவது தீர்ப்பு மட்டும் தான் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ப்ரொபோசல் கொடுத்த உடனே அங்கே அப்போ இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் வாரன் பர்கர் வந்து எல்லா கோர்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு சமரச மையங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு இது கொண்டு வந்து சிஸ்டம் கொண்டு வந்து அதிலிருந்து ஆரம்பிச்சது இது. இப்போ நம்ம கோர்ட்டில் நம்ம இந்தியாவில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2002 ஒரு செக்ஷன் 89 சொல்லிட்டு இந்த சிவில் ப்ரொசீஜர் கோட் சிபிசி அமெண்ட் பண்ணி அந்த ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க. அதில் என்னென்னா பெண்டிங் கேஸஸில் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் செட்டில்மெண்ட், அதாவது இந்த கேஸில் வந்து பார்ட்டிஸ்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி செட்டில்மெண்ட்டுக்கு வர முடிஞ்ச எலிமெண்ட்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா அது கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஆர்பிட்ரேஷனுக்கோ மீடியேஷனுக்கோ கன்சிலியேஷனுக்கோ இதுக்கு அனுப்பணும்னு சொல்லி அந்த சட்டம் வந்தது. ஆனால் அந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் கூட யாருக்கும் அது சரியாக புரியாதனால அதை அமல்படுத்தலை. ஆனால் 2010 வந்து 2005 நம்ம தமிழ்நாடு மீடியேஷன் சென்டர் ஆரம்பித்தோம். மற்ற மீடியேஷன் சென்டர்ஸும் மற்ற கோர்ட்ஸ்லேயும் ஆரம்பித்தாங்க. ஆனால் கோர்ட்ஸ்க்கே அது ஜட்ஜஸ்க்கே அது நிறையா புரியல அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது அப்படியே இருந்தது. 2010 வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆஃப்கான்ஸ் கேஸ் ஒன்று நடந்தது. அந்த கேஸில் ஜஸ்டிஸ் ரவீந்திரன், இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் அவர் வந்து ஒரு ஜட்மெண்ட்டில் என்ன சொன்னார்னா, இது வந்து கம்பல்சரி, அதாவது ஒரு கேஸில் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் இருந்தாலே அது ஜட்ஜோட கடமை, அது நான் சமரசத்துக்கு அனுப்பிச்சுதான் ஆகணும். அனுப்பாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு காரணம் கொடுக்கணும், நீங்கள் எதுக்காக அனுப்பலை அப்படின்னு சொல்லி. ஸோ அது மேண்டேட்ரி ஆக்கிட்டார் அவர். அந்த 89 வந்து மேண்டேட்ரி, செக்ஷன் 89 அனுப்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த சமரச மையங்கள் எல்லாம் அதிகமாக கேசஸ் வர ஆரம்பித்தது. நிறையா மத்தியஸ்தர்களை ட்ரெயின் பண்ணி அவங்கள யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த கேஸ் டிஸ்போசலுக்காக. ஸோ அப்படி தான் இந்த கோர்ட்டோட சிஸ்டம் டெவலப் ஆச்சு. அதே 2005 எம்சிபிசி கூட ஃபார்ம், அது மீடியேஷன் கன்சிலியேஷன் ப்ராஜெக்ட் கமிட்டி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆரம்பித்து அவங்க எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்து மீடியேஷன் சென்டர். இப்போது நேற்று ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்திருந்தாங்க. வந்து அவங்க ஒரு 17 டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த சமரச மையங்கள் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது எல்லா சப்கோர்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் இப்போ பண்ணி வச்சுருக்காங்க
சமரச மையங்கள். சப்கோர்ட்ஸில் கூட வந்து அது ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ முயற்சி நடந்துட்டு இருக்கு, அதுவும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டும் பேரலாக நடக்குது. அதாவது கோர்ட் மூலியமாக ஒரு முயற்சி நடக்குது, அதே சமயத்தில் இந்த மீடியேஷன் ஆக்டை வச்சு இது ஒரு தனியார் சமரச மையங்கள் ஆரம்பிக்கிறதுக்காகவும் முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மீடியேட்டர் சமரசர்கள்னு சொல்றீங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை வந்து நம்ம இங்கே கொடுக்குறாங்க அவங்களுக்கு? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிரிட்டிஷ் லா ஃபாலோ பண்ற ஒரு சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சிஸ்டம் நம்மகிட்ட இருந்திருக்கு. ஒரு வேத காலத்துல இருந்தே வந்து இந்த மாதிரி மீடியேஷன் நடந்திருக்கு. பல ராமாயணம் மகாபாரதெல்லாம் கூட இப்போ நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தமிழ் புலவர் அவை கூட அதியமான் தொண்டைமானுக்குள்ள ஒரு மீடியேட் பண்ணி ஒரு போரையை நிறுத்தினதா சரித்திரம் இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியம் நமக்கு இருக்குது. பட் இப்போ வரும்போது நம்ம வந்து இந்த பிரிட்டிஷோட ஸ்டைல் ஆஃப் மீடியேஷன் தான் நம்ம வந்து இப்போது எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ உங்கள் பயிற்சியில் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை தொடர்பு படுத்தி பயிற்சி கொடுக்குறீங்களா, இல்லை இப்போ இருக்கிற அந்த பிரிட்டிஷோட அந்த கொலோனியல் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் தான் இருக்கா? இப்போ வேல்யூஸ் அதெல்லாம் கேட்குறேன். நல்ல கேள்விங்க அது. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அந்த கேள்வி கேட்டது. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு இப்போ. ஏன்னா நிறைய பேர் நாங்கள் வந்து வெளிநாட்டில் போயிட்டு பயிற்சி ஏற்பட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இப்போது நம்ம இங்கே சமரசம் செய்யும் போது நிறைய கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் வருது. அது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து நடத்த வேண்டிய ஒரு அவசியம், ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அதுக்காக இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாரும் சேர்ந்து அந்த இப்போ இங்கே ட்ரைனிங் இங்கே பயிற்சி கொடுக்கும்போது நம்ம கல்ச்சுரல் இது என்ன, நம்ம கலாச்சாரம் என்ன, நம்ம பண்பாடு என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ட்ரைனிங்கை வந்து அவங்களோட சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸை வச்சு அது வந்து நம்ம இந்தியன் கான்டெக்ஸ்ட்டுக்கு அது எப்படி அடாப்ட் பண்ணும், எப்படி அது என்ன மாதிரி ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இப்போ ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் மீடியேஷன் ட்ரைனிங்கோட இது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இந்த ஃபேமிலி ட்ரைனிங். இப்போ ஃபேமிலி மீடியேஷன், இப்போது கணவர் மனைவியோட பிரச்சனை, இல்லை இந்த குடும்பத்துக்குள்ள இந்த சொத்து பிரச்சனை வருது, இப்போ அதுக்கெல்லாம் இந்த ட்ரைனிங்கும் அந்த ட்ரைனிங்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அந்த சயின்டிஃபிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்க, அது எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஏன்னா நீங்கள் எந்த கலாச்சாரத்தில் வந்தாலும் சரி, எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் சரி, எந்த மதத்திலிருந்து வந்தாலும் சரி, நீங்கள் ஃபீல் பண்ணுற இமோஷன்ஸு, உங்களோட உணர்ச்சிகள் வந்து எல்லாமே ஒன்று தான் இருக்கும். நீங்கள் அந்த உணர்ச்சிகள் மூலியமாக நீங்கள் அதை பார்க்குற கண்ணோக்கம் மாறும், ஒரு சுச்சுவேஷன் பார்க்குற கண்ணோக்கம் மாறும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்க தவிர இந்த இமோஷன்ஸ் வந்து அதே தான். இப்போ ஈகோ எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் இந்தியனுக்கு எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி ஒரு வெஸ்டர்னருக்கும் இருக்கும், ஒரு அரேபியனுக்கும் இருக்கும், ஒரு சிங்கப்பூரியனுக்கும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி மாடிஃபை பண்ணி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்கள் ட்ரைனிங்கில் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் பூர்த்தி கண்டிப்பாக கொண்டு வரும். ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? இப்போ வந்து அதை வந்து எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறீங்களா? இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அதோட இது என்ன இருக்குன்னா ஃபீட்பேக், நம்ம இப்போ ட்ரைனிங் கொடுக்கும்போது ஃபீட்பேக் எப்படி வருதுன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எங்களோட வாழ்க்கையோட ஒரு கண்ணோக்கமே மாறிடுச்சு. இப்போது வாழ்க்கையை நம்ம வந்து வேற ஒரு கண்ணோக்கத்தை தான் பார்க்குறோம். இது வரைக்கும் வந்து இப்போ ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு கேரளாவில் ஒரு ட்ரைனிங் ஒன்று நடத்துகிறோம். அவர் வந்து அடுத்த நாள் நாங்கள் அந்த கம்யூனிகேஷன் எப்படி, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசணும், எப்படி உட்காரணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அன்னைக்கு ஈவினிங் வந்து போயிட்டு வீட்டில் வந்து அவரோட மனைவி கிட்ட இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறாரு. அப்போது அவங்க மனைவி வந்து அழ ஆரம்பிச்சுட்டு நான் உயிரோடு இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த நாள் என்கிட்ட வந்து அவர் கண்ணில் கண்ணீர் வச்சு சொல்கிறார், சார் என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு சார், இப்போது நான் வந்து வேற ஆளாகிட்டேன் நான் இப்போ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நான் உதாரணம் சொல்ல போனால் நிறைய இருக்குது அந்த மாதிரி. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இப்போ சத்தீஸ்கரில் நான் பிலாஸ்பூரில் ஒரு ட்ரைனிங் பண்ணேன். ஒருத்தர் வந்து ஒரு 65-year-old ஜென்டில்மேன். அவர் லாயர் கிடையாது, அவர் பிஸ்னஸ் மேன். அவர்
ஸோ அவர் சொல்றாரு என்கிட்ட, இது வந்து நான் வந்து இது ஒரு சமரச பயிற்சியோட நான் வந்து இது வாழ்க்கையை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம், இந்த வயசுல கூட எனக்கு அந்த உணர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கும்போது இது கண்டிப்பா வந்து இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னாரு. ரா ஒன் இன்ஃபரன்ஸ் மாதிரி இப்போ நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் ஓரளவுக்கு எல்லாரையும் ஒரு அமைதியா கொண்டு வந்துறீங்க, ஒரு தியானிச்சு ஒரு எம்பத்தி இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு அஹிம்சை வளர்ந்துருச்சு. ஸோ எதையுமே அவங்க வந்து அந்த கண்ணோட்டத்தை தான் பார்ப்பாங்க. ஆனா வெளியில ஒரு கணவன் மனைவியே இருக்கட்டும், அவங்க வந்து வேற பல பிரச்சனையோட வருவாங்க. இல்லை ஒரு பிஸ்னஸ் டீல் இருக்கணும், வியாபார ரீதியா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, இல்லை ரொம்ப நொந்து போய் வருவாங்க. அவங்க கிட்ட போய் நீ அமைதியாயிரு, இப்படி இரு, நீ விட்டு கொடு அப்படின்னு சொல்றது வந்து தட் இஸ் அட் மெயின் கிரக்ஸ். இப்போ நான் வந்து பார்த்த வரைக்கும் அப்ரஹாம் லிங்கனோட ஒரு கோட் பார்த்தேன், எல்லா மீடியேஷன் இதுலையும் எழுதியிருக்கும். மகாத்மா காந்தியோட கோட் எழுதியிருக்கும். ஸோ அதில் ஃபுல்லாக எம்பத்தி, அமைதி, பீஸ் அப்படிதான் எழுதியிருக்குமே தவிர ஒரு அக்ரெசிவா 2 பேர் வர பிரச்சனைங்கிறது வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கிற ஆளுங்களுக்கு வரதில்லை. பட் அப்படி வரவங்களை வந்து ட்ரெயின் பண்றதுக்கு இவங்களுக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் செட் எப்படி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்விங்க அது, ஏன்னா நியாயமான கேள்வி கூட. சின்ன வயசுல நான் ஒரு கதை படித்தேன், சந்தா மாமாவும். அந்த காலத்துல சந்தா மாமா வந்துட்டு இருக்கோம். அப்போ அதுல ஒரு கதை, அம்புலி மாமா, இங்கிலீஷ்ல சந்தா மாமா. அதுல ஒரு ஸ்டோரி படிச்சேன். அதுல என்ன கதை எப்படின்னா, ஒரு பாம்பு வந்து ஒரு சாமியார்கிட்ட போய் சொல்லுது, எல்லாரும் என்னை பார்த்து வெறுக்கிறாங்க, பயப்படுறாங்க, எனக்கு அது பிடிக்கல, எல்லாரும் என் மேல வந்து அன்பா பாசமா நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ சொல்றாரு, யாரையும் கடிக்காத அப்படின்னு சொல்றாரு. நீ கடிக்கலைன்னா எல்லாரும் உன் மேல அன்பு காட்டுவாங்க. இந்த பாம்பு சரி, அது சரியான இதுதான், அட்வைஸ் தான் சொல்லிட்டு போய் ஒரு மரத்தடியில் படுத்துட்டு போறவரவங்க வந்து கொஞ்சம் முதல்ல பயப்படுறாங்க, பாம்பு அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க இது ஒன்றுமே பண்ணாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே போறவரெல்லாம் கல் தூக்கி போடுவான், ஒரு கொம்பால் அடிப்பான், இந்த மாதிரி. பாவம், அது அந்த பாம்புக்கு வந்து ஏகப்பட்ட அடிபட்டு அது ரொம்ப இதாயிடுச்சு அவனுக்கு அந்த பாம்புக்கு. திரும்பி சாமியார்கிட்ட போய் கேட்டுடுச்சு, சாமியார் நீங்க சொன்னீங்க யாரையும் கடிக்காத அப்படின்னு சொல்லி, நான் கடிக்காம படுத்துட்டு இருந்தா என்ன மக்கள் இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது சாமியார் சொல்றாரு, நான் கடிக்க வேண்டாம் தானே சொன்னேன், அந்த பாம்பு அந்த ஹிஸ் பண்ணும் பாருங்க, அது பண்ணக்கூடாது நான் சொன்னேன், நான் அது பண்ணி எவனாவது அடிக்க வந்தா அவனை பயம் காமி நீ அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது மாதிரி ஒரு மீடியேஷன் ட்ரைனிங் நீங்க ஒரு மத்தியஸ்தரா நீங்க வரும்போது ஒரு சமூகமா எப்படி ஒரு பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். பட் ஒருத்தர் கல்லை தூக்கி அடிக்கும் போது நீங்க அந்த வழியிலேயே நின்று நீங்க அடி வாங்கணும்னு அவசியமே இல்லையே. எவனாவது அடிக்க வந்தா நீங்க முதல்ல உங்களை காப்பாத்துக்கணும், நீங்க அதுக்கப்புறம் பேசலாம் அவங்ககிட்ட, இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக அதாவது அதுக்காக இந்த ட்ரைனிங்கை நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்க தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் எதுவுமே தீர்க்காம எல்லாத்தையும் ஹிஸ் பண்ணலாம், தன்னை காப்பாத்துக்கலாம், இல்லைங்களா? யூ கேன் டிஃபெண்ட். பட் அட் த சேம் டைம் அவங்கள அந்த நான் கேட்டது இன்னொரு பகுதி வந்து இப்படி அவங்களோட அந்த அக்ரெசிவ்னஸை குறைக்கிறது, அந்த ட்ரைனிங் தான் வந்து இதுல கொடுக்குறோம். அதாவது இப்போ என்கிட்டயே ஒரு 2 கட்சிக்காரன் வரான்னா அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ப மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல கோவம் இருக்கும். இப்போ ஒரு கணவன் மனைவியே வராங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய நடந்திருக்கும், அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். ஸோ அவங்க அந்த பிரச்சனையை பார்க்குற கண்ணோக்கம் எப்படின்னா, இப்போ எனக்கும் ராஜ்குமாருக்கும் ஒரு தகராறு வந்துருச்சுன்னா நான் பார்க்கும்போது எனக்கு ராஜ்குமார் தான் பிரச்சனை, ராஜ்குமார் என்ன பார்க்கும்போது ஜவாத் தான் பிரச்சனை. ஒரு மத்தியஸ்தரோட வேலை என்னன்னா, இது ராஜ்குமார் பிரச்சனையா ஜவாத் பிரச்சனையா, இல்லை இந்த பிரச்சனை ராஜ்குமாரும் ஜவாதும் சேர்ந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி தான் மத்தியஸ்தருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அதாவது அந்த பார்வையை வந்து மாத்துறது எப்படி, பர்சன் இஸ் த ப்ராப்ளம் அப்படிதான் வராங்க. ப்ராப்ளம் இஸ் சம்திங் அஃபெக்டிங் போத் பர்சன்ஸ். இது 2 பேருக்கும் பாதிக்கிற ஒரு விஷயம், 2 பேரும் சேர்ந்து தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும். ஸோ அந்த ட்ரைனிங் தான் மத்தியஸ்தர்களுக்கு கொடுக்குறாங்க. அது எப்படி அந்த ஒரு திங்கிங், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி மாற்ற வைக்கிறது, எப்படி அந்த பிரச்சனையை அவங்கள பார்க்க வைக்கிறது, எப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை ஒரு சொல்யூஷன் அதுக்கு ஒரு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, அவங்க மூலியமாகவே அவங்களே ஒரு முடிவை எடுத்து அவங்களே ஒரு டெசிஷனுக்கு வர மாதிரி எப்படி கொண்டு வருது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இது ஒரு ரொம்ப சயின்டிஃபிக் ப்ராசஸ்.
இப்போ எல்லாரும் வந்து மீடியேஷன் பண்ண முடியாது. டிஸ்ட்ரிக்ட் பாருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு போகிறோம். அப்போ ஒரு லாயர், ஒரு ரொம்ப சீனியர் லாயர் எழுந்து நின்று என்கிட்ட சொல்கிறாரு, தம்பி நான் 40 வருஷமாக வக்கீலாக இருந்துட்டு 1000கணக்கில் கேஸ் வந்து செட்டில் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் எனக்கு என்ன தான் சொல்லி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா நான் உங்களோட அனுபவத்துக்கு முன்னாடி வந்து நான் தலையை குனிகிறேன். நான் இப்போ உங்களுக்கு பதில் சொல்ல போகிறதில்ல. இந்த பயிற்சியை நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஏதோ நான் சின்ன பையன் நினச்சிட்டு என்னை வந்து கொஞ்சம் இன்டல்ஜ் பண்ணி நீங்கள் ஏற்றுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் எவ்வளோ பயிற்சி இருக்கோ அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லும்போது 3வது நாள் என்கிட்ட வந்து சொல்கிறேன், தம்பி இப்போ தம்பி கொஞ்சம் டிஃப்ரென்ஸோட இருக்கு, கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறாரு. அப்போ முதல்ல சொல்லும்போது நான் இங்கே இருக்கேன் நீ இங்கே இருக்க அந்த மாதிரி தம்பி. அது இப்போ சொல்லும்போது, தம்பி விஷயம் இருக்கு தம்பி, இதில் நான் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து தம்பி, நான் இப்போ தான் கரெக்டாக பண்ண போகிறேன் இனிமேல் செட்டில்மெண்ட், ரொம்ப நன்றி நீங்கள் இது சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறாரு என்கிட்ட. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இது மத்தியஸ்தம் வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம எப்படி ஒருத்தர் கோபமாக இருக்கும்போது அவரோட கோபத்தை எப்படி இறக்கணும், அவங்களுக்கு எப்படி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ மேலே நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து அவர் மேலே சுமக்கிறோமா, இல்லை அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சு அது மூலியமாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமா, இதெல்லாம் வந்து பயிற்சியில் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ சட்டங்கள் வந்து பேரலாக ஏற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம், எவ்வளோ ஃப்ராட் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது, இப்போ சைல்டு அப்யூஸ் வந்தப்போ போஸ்கோ வந்தது. ஸோ கிரிமினல் சட்டங்கள் இதில் இல்லைனாலும் ஒரு பிரச்சனைகள் புதுசாக வரும்போது புது சட்டங்கள் வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் அவ்வளோ யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி சட்டம் எதுக்கு தேவை, மக்களுக்கு தேவைன்னு சொல்லி. ஸோ அது பேரலாக நடந்துக்கிட்டே இருக்கு. மீடியேஷனும் பேரலாக இப்போ வளர்ந்துட்டு இருக்கு இப்போ நம்ம நாட்டில். இப்போ மீடியேஷனுங்கிற ஒன்று இவ்வளோ சட்டங்கள் இருக்கும்போது இப்போ மீடியேஷனோட தேவை எப்படி? இப்போ அந்த சட்டங்களை வச்சே நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் சரி பண்ண முடியாதா, இல்லை அதை வந்து கொஞ்சம் ஸ்பீடன் அப் பண்ணி ப்ரொசீஜரல் டிலே இல்லாமல் கோர்ட்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேன் ஃபோர்ஸ் கொடுத்து ஜட்ஜஸ் போட்டு இதை சரி பண்ண முடியாதா? இப்போ மீடியேஷனை வந்து இப்போ ஒரு புதுசாக எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ அது ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி ஆகிடாதா? இப்போ உங்களால் முடிக்க முடியல அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம், எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு இட் கிவ்ஸ் ஒன் ஐடென்டிட்டி கிரைசிஸ் மாதிரி உங்களுக்கு அது தோணுதா? அது சரியான ஒரு அபிப்பிராயம் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு வியாதி இருக்குன்னா அந்த வியாதிக்கு ஒரு மருந்து இருக்குது. அதே மருந்து இன்னொரு வியாதிக்கு நீங்கள் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது எந்த பிரச்சனைகளுக்கு சமரசம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி பார்ட்டிஷன், அதாவது பாகப்பிரிவினை ஒரு பிரச்சனை ஏற்படுது அண்ணன் தம்பிக்குள்ள, அது மீடியேஷன் மூலியமாக சமரசம் மூலியமாக அதை தீர்க்க வைக்கலாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது, அது தீர்க்க வைக்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, அது தீர்க்க வைக்கலாம். 2 கம்பெனிஸ்குள்ள ஒரு பிரச்சனை வருது, அது தீர்க்க வைக்கலாம். ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு டிஸ்பியூட் வருது, ஒரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், அதாவது அந்த ஒப்பந்தத்தை மீறி ஏதாவது பண்ணிங்கன்னா அது சம்மந்தமாக ஒரு டிஸ்பியூட் வருது, ஒருத்தர் காம்பன்சேஷன், அது தீர்க்க வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி கேசஸ் எங்கே உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வர முடியுமோ அங்கே தான் வந்து ஒரு மத்தியஸ்தர் வந்து அது பேலன்ஸ் பண்ணி, ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுனீங்கன்னா ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியாது சம்டைம்ஸ். ஏன்னா உங்களுக்குள்ள கோவம் இருக்கும், அவநம்பிக்கை இருக்கும், ஸோ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுக்கு தான் ஒரு மத்தியஸ்தர் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து சமூக ரசம் மூலியமாக நீங்கள் தீர்க்க வைக்கலாம். இப்போ ஒரு கம்பெனியிலே என்கிட்ட கேட்டாங்க, யாரோ ஒரு அரசியல்வாதி வந்து என்கிட்ட லஞ்சம் கேட்குறாரு, அது சமரசம் மூலியமாக தீர்க்க வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும், இது எப்படி தீர்க்க வைக்க முடியும், இதோட ஸ்கோப்பில் வராது, இது ஸ்கோப்பில் வராது. ஸோ அதே மாதிரி இப்போ அரசாங்கத்தில் வந்து உங்கள் லேண்டு சீஸ் பண்ணிக்கிறாங்க வந்து, இல்லை உங்கள் வீடு உடைக்கிறதுக்கு வராங்க, இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும். அதுக்கு அதில் அந்த புல்டோசர் வெளியே நிற்கும் போது நாங்கள் வாங்க சமரசம் செய்யலான்னு சொல்லி நீங்கள் அவங்கள கூப்பிட முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால கோர்ட்டோட வேலை கோர்ட் செய்யட்டும். இப்போ 5 கோடி கேஸ் பெண்டிங் இருக்குது வச்சுக்கோங்க,
இப்போ அதுல வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 50% கேசஸ் ஒரு 20% முடிஞ்சாலே பெரிய 20% achievement. அச்சீவ் பண்ணாலே நம்ம பெரிய விஷயம். அதான் ஆனா அதை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான ஆ. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஆமா. அமைப்பு நமக்கு அதுக்கான ஒரு அமைப்பை வந்து ஒரு ஒரு எமர்ஜென்ட்டா செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உந்துதல் இருக்கா இப்போ அந்த அந்த மாதிரி அந்த முயற்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் மக்களுக்கு தெரிய வைக்கணும் இந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க இப்போ நிதி ஆயோகே என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட 97% டிஸ்பியூட்ஸ் வந்து கோர்ட்டுக்கே வருது இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ எங்க போகுது? நிறைய பேர் வந்து கோர்ட்டுக்கே வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகுமோ எவ்வளோ நேரம் ஆகுமோ எந்த அளவு என்ன முடிவு வருமோ எதுவுமே தெரியாம அந்த கவலைனாலேயே வந்து நிறைய பேர் பிரச்சனையோட வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. இல்லை நிறைய செலவு பண்ணி கட்ட பஞ்சாயத்துல இதுல போயிட்டு ஏதாவது பண்றாங்க. இப்போ இது ஒரு லீகல், இது வந்து ஒரு லீகல் பஞ்சாயத்து வச்சுக்கலாமே, சட்டப்பூர்வமான ஒரு பஞ்சாயத்து. இப்போ பஞ்சாயத்துல கூட பாத்தீங்கன்னா பஞ்சாயத்தார் சொல்லுவார் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ மத்தியஸ்தர் சொல்ல மாட்டார் உங்களுக்கு என்ன செய்யணும். மத்தியஸ்தர் வந்து நீங்களே உங்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க மீடியேட்டர்ஸ். ஸோ அந்த ஒரு முயற்சியில தான் மீடியேட்டர்ஸோட ட்ரைனிங் கொடுக்குறோம் நம்ம. அதாவது நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து இதுதான்ப்பா சொல்யூஷன் இப்படி செஞ்சுட்டு போன்னு சொல்றது ரொம்ப சுலபம். அவங்களே வந்து அந்த சொல்யூஷன் தேடி கண்டுபிடிச்சி அவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ண அவங்களுக்கு அந்த பொறுப்பு வரும். இது என்னோட முடிவு, இந்த முடிவை வந்து நான் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இது வரும். ஸோ அந்த எண்ணத்தோட தான் ஒரு மத்தியஸ்தரோட ஃபங்க்ஷன் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த மத்தியஸ்தர் தேவைப்படுது. நம்ம இந்த மீடியேஷன் டே அந்த மாதிரி இப்போ ஏப்ரல் 9 வந்தது சென்னையில். இப்போ அது போல டைம்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வச்சு இப்போ கோர்ட்ல ஒரு ரேலி மாதிரி பண்ணுவாங்க, ஒரு விழிப்புணர்வு கொடுப்பாங்க. அப்புறம் நானும் பார்த்துருக்கேன், என்னோட தெரிஞ்ச மீடியேட்டர்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கூட ஒரு கவுன்சிலிங்காக ஃபேமிலி மேட்டர்ஸ் வந்து அவங்கள ரெஃபர் பண்ற மாதிரி. பட் அதுக்கான ஒரு கண்டினியூட்டி வந்து ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல போறதுக்கு வந்து ஒரு பெரிய முயற்சி நமக்கு தேவைப்படுது. இப்போ அதற்கான ஒரு முயற்சியை வந்து இப்போ எடுக்கிறதுக்கான என்னெல்லாம் முன்னெடுப்புகள் நடந்திருக்கு இப்போ மீடியேஷன்? இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு ராஜ்குமார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு மீடியேஷன் டே செலிப்ரேட் பண்றோம், அன்னைக்கு வந்து ஒரு முயற்சி எடுக்கிறோம். இப்போ இதுல என்ன தேவைப்படுதுன்னா, இப்போ இந்த சட்டமும் வந்துருச்சு, மீடியேஷன் ஆக்ட் வந்துருச்சு. இப்போ இந்த மீடியேஷன் ஆக்ட் நோட்டிஃபை ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த தனியார் சமரச மையங்கள் எல்லாம் வந்துடும். இதுல என்ன ஒரு தேவைப்படுதுன்னா, மக்களுக்கு இது தெரிய வைக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அவங்க வந்து கவலைப்படாம அதிகமா செலவு பண்ணாம குடி சீக்கிரத்துல இதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஏற்படணும், அந்த நம்பிக்கை ஏற்படணும் அவங்க மனசுல. அவங்க வந்து இந்த சிஸ்டமை அவங்க ஏத்துக்கணும். ஸோ இதுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது அரசாங்கம், நீதிமன்றங்கள், வழக்கறிஞர்கள், அரசியல்வாதிகள், சோஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து ஆக்டிவாக நம்ம ப்ரொமோட் பண்ணாதான் மக்களுக்கு தெரிய வைக்கணும். அதாவது அவன் எதுக்கு வரான், அவங்களுக்கு சொல்யூஷன் வேணும், அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம், அவன் தீர்ப்பு எதிர்பார்க்கல, அவனுக்கு தீர்வு வேணும். அந்த தீர்வு எப்படி ஏற்படுது? மேபி கோர்ட்டுக்கு போய் தான் அதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கும், பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட். முதல்ல இது ஒரு முயற்சி செய்யலாம், முயற்சி செஞ்சு முதல்ல அவனுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா, அதுக்கு தான் மத்தியஸ்தம் இருக்கு, சமரசம் இருக்கு. ஸோ அது எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல அப்ளிகேஷன் மைண்ட் வேணும் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல யோசிக்கணும், இதுக்கு வேற வழி இருக்கா, நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாமா. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கோர்ட் மூலியமாக ஹை கோர்ட்டில் அமிச்சாங்க என்னையும் என்னோட ஒரு 2 கலீக்ஸையும் போயிட்டு இந்த மாதிரி மத்தியஸ்த சமரசம் பற்றி அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக போனோம். போன உடனே அங்கே ஒரு 300-400 வழக்கறிஞர் உட்காந்துருக்காங்க. அதில் 2-3 பேர் எழுந்திருச்சு வந்து, இது வந்து ஒரு வழக்கறிஞர் தொழிலுக்கு எதிராக தான் இது தெரியுது எங்களுக்கு, நீங்கள் வந்து எங்கள் தொழிலை நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கோபமாக பேசினாங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு, யங் லாயர், ஜூனியர்,
அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கலவரம் மாதிரி ஏற்பட்டுச்சு, ஒரே சத்தம் ஒரே சவுண்டு இதெல்லாம். அப்போது ஒரு சின்ன பொண்ணு எழுந்திருச்சு, ஜூனியர் லாயர் ஒரு பொண்ணு எழுந்திருச்சு, நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிடுச்சு. சரிம்மா பேசு, என்ன நான் நினச்சேன் அது எங்களை தான் திட்ட போகுது ஏதோ நினச்சிட்டு, சரி பேசுங்க எல்லாரும் பேசுகிறாங்க நீங்களும் பேசுங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருக்கும் பார்த்துட்டு எல்லாரும் இந்த சின்ன பொண்ணு வந்து மைக் எடுத்த உடனே எல்லாரும் பேசாமல் இருந்துட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்லிச்சுன்னா, எங்கள் அண்ணிக்கு வந்து பிரசவங்க, முதல் பிரசவம் வந்து நார்மலாக நடந்துருச்சு, இப்போ 2வது பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது அந்த டாக்டர் வந்து சிசேரியன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியுது இது நார்மலாகவே டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள், ஆனால் டாக்டர் சொல்லும்போது அது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, ஒத்துக்கிட்டோம். நார்மல் டெலிவரிக்கு எவ்வளோ செலவாகுதோ அதுக்கு 10 மடங்கு செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி நிறையா கஷ்டப்பட்டாங்க, அப்படின்லாம் நடந்துருச்சு. நாங்கள் எப்போவுமே எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த டாக்டரை வந்து ஒரு தெய்வமாக நினச்சி நாங்கள் போய் அரிசி வாழைத்துண்டு எல்லாம் போய் கொடுப்போம். ஆனால் எங்களுக்கு வந்து அது மனசே வரல, அந்த டாக்டருக்கு நன்றி கூட சொல்லலை, நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அந்த மாதிரி தானே நம்ம கிளைண்ட்ஸும் நம்மளை பற்றி நினைப்பாங்க. அவங்க ஒரு பிரச்சனையோட வராங்க, அதுக்கு ஒரு நாங்கள் தீக்க வைக்காமல் நம்ம வந்து இது காம்ப்ளிகேட் பண்ணி கோர்ட்டுக்கு போய் இழுத்து அடிக்கிறதுல அதில் என்ன நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பேசாமல் அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்புறம் நம்ம சமரசம் என்ன, இது எப்படி உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும், ஏன்னா நான் சொன்ன 97% கேஸ் தான் நமக்கு வருது, கோர்ட் வராமல் இருக்குது, கோர்ட்டுக்கு 3% தான் வருது. அந்த 3% வச்சு தான் எல்லா வழக்கறிஞரும் சம்பாதிக்கிறாங்க, கோர்ட்டே நடக்குது. அதுலேயே 5 கோடி பெண்டன்சி இருக்குது. இப்போது மொத்தம் 97% பேலன்ஸ் வந்துருச்சுன்னா பாருங்கள் என்ன நிலைமை இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது ஒரு இது வந்து வழக்கறிஞருக்கு இது ஒரு ஒரு ஏரியா ஆஃப் ப்ராக்டிஸ். இது அவங்க இதை வச்சே அவங்க ப்ரொஃபஷன் நடத்தலாம். இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பார் அசோசியேஷன் இருக்காங்க, அது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அசோசியேஷன்ஸ் இன் த வேர்ல்டு. அதில் 2 செக்ஷன் இருக்குது, மீடியேஷன் செக்ஷன் இருக்குது, லிட்டிகேஷன் செக்ஷன் இருக்குது. நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அவங்க ஆனுவல் கான்ஃபரன்ஸ், ஏபிஏ ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க, வருஷம் வருஷம் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. அவங்க மீடியேஷன் கான்ஃபரன்ஸ் வந்து இட் இஸ் மச் பிகர் தென் தி லிட்டிகேஷன் கான்ஃபரன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு மீடியேஷன் ப்ராக்டிஸ் அங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ மீடியேஷன் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ப்ராக்டிஸ். வழக்கறிஞர் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வருமானம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் தவிர கம்மியாகாது. அதோட அவங்க கிளைண்ட்ஸோட நன்றியோ அவங்க கிளைண்ட்ஸோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இது 2 விதமாக பார்க்கணும். இது இப்போ கிளைண்ட்ஸுக்கும் சீக்கிரம் வேலை முடியுது, வழக்கறிஞர்களும் சம்பாதிக்கணும்னா கிளையண்டோட நன்மை கிடைச்சு அவங்க சம்பாதிக்கணும். ஸோ இப்போ அதுக்கான வழிமுறை தான் நம்ம வந்து இப்போ கொண்டு வர போறோம். அதாவது மீடியேஷன் இஸ் நாட் மொத்தம் எல்லா பிரச்சனைக்கும் அது தீர்வு இல்லை, அது வந்து ஒரு 30 to 40% ஆஃப் வழக்குகளுக்கு இதை யூஸ் பண்ணலாம். மீதி 60% திறந்தா இருக்கு. கிரிமினல் திங்ஸ், இப்போ டாக்ஸ்ல வர பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து பிராக்டிஸ்ல தான் இருக்கு. இப்போ மீடியேஷன் வந்து இப்போ மெயினா ரெஸ்ட்ரிக்டட் டு பிரான்ச்சஸ்னாக்கா மேட்ரிமோனியல், பிசினஸ், சிவில் டிஸ்பியூட்ஸ், கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ், ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்ம மீடியேஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சிறிய கிராமங்கள், டவுன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ அங்கெல்லாம் வந்து எவ்வளவோ பிரச்சனை வந்து பஞ்சாயத்து மூலமா முடிக்கிறாங்க. சிலது பஞ்சாயத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன்ல வரைக்கும் போகுது. இப்போ அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இப்போ இந்த சமரச மையம் வந்து ஒரு முன்னெடுத்து போனாக்கா அந்த கிரிமினல் கேஸ் கூட வராம தடுக்கிறதுக்கான வாய்ப்பு. அந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை சமரசம் மூலியமா தீர்க்க வைக்கிறதுக்காக இந்த சட்டத்துல, மீடியேஷன் ஆக்ட்ல வந்து அதுக்கு தனியா ஏற்பாடு இருக்குது. அதாவது அந்த 2023 ஆக்ட்லயே அதுக்கு தனி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது அதுக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு, இந்த மாதிரி அவங்கெல்லாம் சேர்ந்து இதில் வந்து ஒரு பேனல் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த பிரச்சனைகளை எப்படி டீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த சட்டத்தில். ஸோ அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ ஒரு பஞ்சாயத்தில் போனீங்கன்னாலே அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது இப்போது நான் ஒரு ரிசர்ச் பேப்பர் படித்தேன், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லேடிஸ் அதிகமாக பஞ்சாயத்துக்கு போகிறது இல்லை, ஏன்னா அங்கே நிறைய ஆண்கள் தான், அவங்க ஆண்கள்
இது பண்றாங்க, டாமினேட் பண்றாங்க, அதிகாரத்துல இருக்காங்க. அவங்க பக்கத்துல தான் தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய லேடிஸ் பிரச்சனை இருந்தாலும் பஞ்சாயத்துக்கு போறது இல்லை அப்படின்னு படிச்சேன் நான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள். ரெண்டாவது வந்து காஸ்ட் சிஸ்டம்னால நம்ம வந்து கொஞ்சம் அந்த வீக்கர் காஸ்ட் வந்து ஆர் வீக்கர் கிளாஸ் வந்து கேன் பி டாமினேட்டட் பை தி அப்பர் காஸ்ட் ஆர் அப்பர் கிளாஸ். இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி கம்யூனிட்டி மீடியேஷன் பண்ணும்போது இட் வில் டேக் கேர் ஆஃப் தீஸ் இஷ்யூஸ். ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நானும் இப்போ மீடியேஷன் சென்டர்ஸ் ஒரு கேசஸ்க்காக போகும்போது ஐ சி ப்ரிடாமினென்ட்லி இவங்க ஃபேமிலி மேட்டர்ஸ் தான் நிறையா நடக்கும், நிறைய குழந்தைங்க வரும். அண்ட் ஐ சி இப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழலில் வளர்கிறாங்க. இப்போ கோர்ட்டில் வந்து நிற்பாங்க, அவங்க மிரட்சியாக இருக்கும், அவங்க கத்துறது, அவங்க போகிறது, அப்புறம் ஜட்ஜு கேட்குறது, அந்த மாதிரி ஈவன் அந்த அங்கே வர குழந்தைங்களை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களெல்லாம். ரொம்ப சின்ன பசங்க வரும், ஒரு ஈவன் கை குழந்தையிலேருந்து ஒரு 15-16 இயர்ஸ் வரைக்கும் பசங்க கோர்ட்டுக்கும் வருவாங்க. தே ஹேவ் அ க்ரீச் ஆல்சோ நியர் த கோர்ட், இந்த மாதிரி பசங்களை அகாமடேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ஏர்லியர் நான் வந்து என்ரோல் பண்ண புதுசில் வந்து ஒரே ஒரு கோர்ட் தான் இருந்தது, ஃபேமிலி கோர்ட். அதுவும் ஒரு 7-8 ஐட்டம் தான் அந்த கோர்ட்டில் நடக்கும். அதாவது இந்த ஸ்மால் காசஸ் கோர்ட் சென்னையில் மாடி மேலே ஒரு கோர்ட் இருந்தது. ஒரு 11 o'clock போனீங்கன்னா ஹியரிங் முடிஞ்சிடும். ப்ரொஃபஷன் நம்ம வர பார்க்கும்போது அப்புறம் பிரின்சிபல் ஜட்ஜு தான் அந்த ஜட்ஜு பேர். இப்போ பிரின்சிபல் ஜட்ஜு கூட 7 அடிஷ்னல் ஜட்ஜஸ் இப்போ இருக்காங்க சென்னையில். ஸோ 7 அடிஷ்னல் ஜட்ஜ் கோர்ட்டில் வந்து எவ்ரி கோர்ட் ஹேஸ் மினிமம் 90 to 100 கேசஸ் பெர் டே ஹியரிங்க்கு மட்டும் வருது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அதிகப்படுத்தி ஸோ அந்த மாதிரி போகும்போது இப்போது ஃபேமிலி கோர்ட்ஸுக்காக இஸ் தர் எனி ஸ்பெஷல் ட்ரைனிங்கோ இல்லை மீடியேட்டர்ஸ் வந்து அதில் என்ன இன்வால்வ்மெண்ட் பண்ணுறாங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோர்ட்டு வந்து அவங்க அந்த கவுண்டர் ஸ்டேஜில் ஃபைல் பண்ணி வரும்போதே மீடியேஷனுக்கு அனுப்பிடுறாங்க ஆர் கவுன்சிலிங்க்கு அனுப்புகிறாங்க. பட் ஹவு எஃபெக்டிவ் இது இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? இப்போது ஒரு ஃபேமிலி கோர்ட் கேஸ் உருவாகுதுன்னா அது எப்படி உருவாகுது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் வந்து சட்டத்திலே இருக்குது. இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, எங்களால் சேர்ந்து வாழ முடியாது இனிமேல் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போது என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் ஒத்துக்கிறாங்க டிவோர்ஸ்க்கு, ஒருத்தர் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஒருத்தருக்கு டிவோர்ஸ் வேணும், ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் என்ன ஆகுது, நீங்கள் கோர்ட்டுக்கு போய் நீங்கள் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணோன்னா நீங்கள் வந்து க்ரூவல்ட்டி, டெசர்ஷன்னு, அடல்ட்ரி, இப்போ இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு லாயர்கிட்ட போனீங்கன்னா லாயர் வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. நோட்டீஸ் கொடுத்துட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. இப்போது அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணி டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படுது. ஏன்னா அது வேறு வழி இல்லை, ஏன்னா சட்டம் அப்படி தான் சொல்லுது. ஸோ அந்த சட்டத்துக்குள்ளே நீங்கள் அந்த இது கொண்டு வர்றதுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி. ஒரு கிளைண்ட்டை பற்றி சொல்கிறேன். அதில் அவர் பெங்களூரில் வந்து ஃபைல் பண்ணி இங்கே ட்ரான்ஸ்ஃபரில் வந்தது, சுப்ரீம் கோர்ட் போயிட்டு ஸ்டேட் டு ஸ்டேட். அதுலேயே வந்து அவர் ஒரு பேரா வச்சிருப்பாராம் ஃபார்மேட். அதில் வந்து அவங்க வந்து பப்புக்கு போய் தண்ணி அடித்தாங்க இல்லை சிகரெட் குடித்தாங்க அப்படிங்கிறத போட்டுருவாரு. இங்கே இருக்கிற கேர்ள் அவங்க அம்மா ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி எப்படி அவங்க அதர் சைடு எனக்கு ஃபைனலாக செட்டில் ஆச்சு. பட் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எப்படி சொல்லலாம், அதாவது அவங்களோட ரியல் இஷ்யூலாம் மறந்துட்டாங்க. அந்த இதை மென்ஷன் பண்ணது தான் அவங்க பெருசாக நினைச்சாங்க. ஸோ அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இன்கிரீடியண்ட்டை கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன் போட வேண்டியது இருக்கு. இப்போ என்கிட்டயே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடியும் வந்துட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. சரிம்மா என்ன நடந்துருச்சு, என்ன கிரவுண்டில் உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் சொன்னாங்க. நான் எல்லாம் நோட்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஒரு 2 days கழிச்சு வாங்க, நான் பெட்டிஷன் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டேன். 2 நாள் கழிச்சு வந்தாங்க, பெட்டிஷன் ரெடி பண்ணிருந்தேன், கொடுத்துட்டேன். படித்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னம்மா நடந்துருச்சு, ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கேன் நான் அதெல்லாம்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் இது படித்ததுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஆஸ் அ லாயர் என்னோட வேலையே தானே. ஏன்னா நான் வந்து அவங்க சொன்ன ஃபேக்ட்ஸ் வந்து பத்தாது அவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறது. நான் க்ரூவல்ட்டி கிரவுண்ட் மேக் அவுட் பண்ணணும், க்ரூவல்ட்டி எப்படி நடந்துருச்சுன்னு காட்டணும். அதுக்கு அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு அதில் கொஞ்சம் நிறையா மசாலா
எல்லாம் சேர்த்து ஒரு பிரியாணி ஆக்கிட்டேன் நான். அவங்க கொடுத்தது அரிசி, நான் அது பிரியாணியாக மாற்றிட்டேன். அது இப்போ இதே வந்து இந்த மனு வந்து கணவர் கையில் போகுது வச்சுக்கோங்க. இது பார்த்துட்டு அடுப்பாவி, இதெல்லாம் நான் பண்ணவே இல்லையே, இதெல்லாம் என் மேலே பொய்யான ஒரு பழி சுமத்திருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லாயர்கிட்ட போகும்போது அவங்க லாயர் வந்து பப்புக்கு போகிறா, இன்னொருத்தனோட தொடர்பு வச்சுருக்கா அப்படின்னு போடுவார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேஸஸே காம்ப்ளிகேட் ஆகுது. இதில் யாருக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுதுன்னா, இப்போ சின்ன வயசில் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது, ஒரு 25 வயசு 26 வயசில் கேஸ் கோர்ட் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா ஒரு 10 வருஷம் அந்த கேஸ் நடக்குது. இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்து இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் மோசமான சூழ்நிலை. ஏன்னா அந்த குழந்தை வந்து யார்கிட்ட இருக்கும், யார் அதுக்கு கார்டியன்னு, யார் கஸ்டடி இருக்கும் யார் கையில், இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நாட் ஓன்லி த லைஃப்ஸ் ஆஃப் தோஸ் டூ பீப்புள், த கப்பிள், அந்த குழந்தையோட லைஃப்பும் வந்து பாதிக்குது. இப்போ அந்த ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் நிறையா பழி போடுறாங்க, நிறையா அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் மாதிரியாக இருக்குது. ஸோ இப்போது இதெல்லாம் வந்து இந்த குழந்தைகள் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு நிறைய அந்த மென்டல் இது ஏற்படுது, அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்போது ஒரு 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 ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை வந்துருச்சுன்னா ஸ்ட்ரெயிட் அவே கோ ஃபார் மீடியேஷன். இப்போ அவங்களுக்குள்ள அந்த மீடியேஷன் மூலியமாக வந்து இது அவங்களால சேர்ந்து வாழ முடியாதா ஒரு முடிவுக்கு வந்து, சரி இந்த குழந்தை யார்கிட்ட இருக்கும், மெயின்டெனன்ஸ் எவ்வளோ, யாருக்கு என்ன யார் கொடுக்கணும் மெயின்டெனன்ஸு, விசிட்டேஷன் ரைட்ஸ் எப்படி, இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக கோர்ட்டில் போயிட்டு அந்த 13B ஒன்று இருக்குது, மியூச்சுவல் கன்சென்ட், அதாவது 2 பேரும் சம்மந்தப்பட்டு விருப்பத்தோட ஒரு டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்ட்லி நீங்கள் சொல்கிறது சேர்ந்து வாழ மட்டும் இல்லை, ஆமாம், அவங்களோட ஒரு அரேஞ்ச்மெண்ட், அவங்க ஃபியூச்சரில் எப்படி இருக்க பிரியறதுனாலும் சுமூகமாக பிரியலாம், குழந்தையாட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சுமூகமான ஒரு விஷயத்துக்கு வரதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் மீடியேஷன் பண்ணுறதுலாம் இருக்கும். ஸோ இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது ஏன் வந்து நம்ம வந்து கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஏன்னா கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ள நிறைய ஏற்படுது அவங்களுக்குள்ள. ஏன்னா கோர்ட்டுக்குள்ள அந்த கேஸ் கொண்டு வரதுக்கு இப்போ நிறைய வேறு சட்டங்கள் வந்துருச்சு, டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்துருச்சு, 498A வந்துருச்சு. இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு லாயர்கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவி ஆக்ட் ஒரு 498A அது இருக்கோ இல்லையோ விஷயம் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுறாங்க. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, அது ஒரு சமூகமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு ஜோடி அவங்க இந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள வந்து அந்த இருக்கிறதோட மோசமாயிடுது ரிலேஷன்ஷிப். ஸோ இது ஏன் அந்த அளவுக்கு நம்ம வந்து கெடுத்து விடணும், ஏன் அது முதல்லயே வந்து ஒரு சமரசத்து மூலியமாக ஏன் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்து கூட சேர்ந்து வாழ முடிஞ்சதுன்னா எப்படி வாழ போகிறோம், வாழ முடியலன்னா இது எப்படி முடிக்க போகிறோம், அதான் இது ஒரு சட்டப்பூர்வமாக இதுக்கு என்ன ஒரு ரிலீஃப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில். ஸோ கண்டிப்பாக வந்து மீடியேஷன் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இந்த மாதிரி நிறைய கேசஸில் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போது என்கிட்ட இப்போ ரீசெண்டாக ஒரு மீடியேஷன் நடந்துட்டு இருக்கு. நான் மற்ற டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாது. பட் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க வந்து லாயர்ஸை போய் கன்சல்ட் பண்ணி லாயர்ஸ் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த சமயத்தில் தான் யாரோ சொல்லி இந்த மாதிரி நீங்கள் ஏன் சமரசத்துக்கு போகல அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் கோர்ட்டுக்கு போகல, அவங்க அது இன்னும் அந்த நோட்டீஸ் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேஜ்லேயே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் மீடியேஷன் நடந்துட்டுருக்கு. இப்போது அநேகமாக வந்து இன்னும் ஒரு 2-3 செஷனில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு டெசிஷன் வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா இப்போ அவங்க என்ன முடிவுக்கு வராங்களோ அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்ட் வந்து அந்த குழந்தை இருக்கும். இப்போ அந்த குழந்தைய வச்சு நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா அதுக்கு அதில் என்ன ஆகுதுன்னா பாதிப்பு யாருக்கு ஏற்படுதுன்னா அந்த ஒரு தவறு செய்யாத அந்த குழந்தைக்கு தான் அந்த பாதிப்பு ஏற்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையோட என்ன தப்பு, பொருந்தது தான் தப்பு, இந்த அப்பா அம்மாவுக்கு பொருந்தது தப்பு. ஸோ அது ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் அவங்களது. அது நம்ம வந்து கொஞ்சம் அவங்கள புரிய வச்சிட்டோம்னா அவங்களே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இன்னும் ஒரு விஷயம் வந்து நிறைய இப்போ நம்ம பேச்சுவார்த்தை நடக்கும்போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து அது வந்து அக்ரவேட் ஆகி, இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு மூடில் ஒரு கோவமாக ஏதாவது சொல்லிடுறேன், நீங்கள் கோவமாக எனக்கு சொல்கிறீங்க, இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதில் வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம இந்தியன் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா
ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிறது இல்லை, 2 குடும்பங்களுக்கு கல்யாணம் நடக்குது. ஸோ எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் வந்து பங்கு உண்டு. எங்கே எப்போ கல்யாணம் நடக்கும், எந்த மாதிரி கல்யாணம் நடக்கும், எவ்வளோ செலவு பண்ணணும், யார் யாருக்கு என்ன கொடுக்கணும், இது எல்லாமே வந்து ஃபேமிலிஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க தவிர அந்த அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதில் ரொம்ப கம்மியான ரோல். அவங்க கல்யாணம் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து இதில் நிறைய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ரோல் ப்ளே பண்ணிட்டு இவங்களாலேயே பிரச்சனை வளருது நிறைய. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவங்ககிட்டயும் பேசி நம்ம வந்து ஒரு முடிவு கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் அவங்களையும் புரிய வச்சு நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு செட்டில்மெண்ட் வர்றதுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நான் ஒரு கேஸ் பண்ணிருந்தேன். ஒரு பிரபலமான நடிகை அவங்களோட கணவருக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஸ்பியூட் வந்து இந்த 2 குழந்தைங்களோட அவங்க இந்த வெளியூர்லேருந்து வந்துடுறாங்க. மீடியேஷன் நடக்குது. மீடியேஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. டிவோர்ஸு, மெயின்டெனன்ஸு, சைல்டு சப்போர்ட், சைல்டு கஸ்டடி எல்லாமே ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் கிளாரிஃபை பண்ணலைன்னா எனக்கு வந்து மன திருப்தி வராது. நான் சொல்கிறேன், நான் இதில் என்ன நான் இருக்கணுமா இல்லை நான் வெளியே போகட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க 2 பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு சில இவங்களுக்கு நடந்த சம்பவங்களை பற்றி இவங்க கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. இவங்க சொல்கிற முறையில் வந்து அவருக்கு கோவம் வருது. நான் வந்து அதை ரீஃப்ரேம் பண்ணி, இல்லைங்க அவங்க சொல்கிற இது வந்து இதுதான் அப்படின்னு, இதுதானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அவருக்கு புரியுது. அவர் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. இது நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு அவர் ஏந்து நிறுத்து, நம்ம ஏன் தான் சண்டை போடுறோம், இவ்வளோதானா பிரச்சனை நமக்குள்ள அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அதான் கிளாரிஃபை ஆகிடுச்சு, இப்போ எதுக்கு நம்ம டிவோர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி 2 பேர் கட்டி பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, 3வது குழந்தை பிறக்க போகுது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறையா நடக்குது சமரசம் மூலியமாக. ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு பெரிய சண்டை ஒரு கேஸில் என்ன ஆகுதுன்னா, சொத்தை பாகப்பிரிவினை பண்ணும்போது அண்ணன் வந்து எனக்கு அதிகமான சொத்து வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த தம்பியும் தங்கச்சியும் ஒத்துக்கல அதுக்கு. இப்போ இந்த மீடியேஷன் நடக்கும்போது அவங்க தாய் வந்து ஒரு 85 வயசு இருக்கும். அவங்க ரெகுலராக வராங்க, எல்லா மீடியேஷனுக்கும் வராங்க. அவங்க வயசானவங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அவங்கள நல்லா கவனிச்சிட்டேன். அந்த மீடியேஷனில் செட்டில்மெண்ட் ஆகலை. செட்டில்மெண்ட் ஆகாதப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த சரி இப்போது அவங்களே சொல்லிட்டாங்க, இது நமக்குள்ளே செட்டில்மெண்ட் ஆகாது சார், நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லி நான் ரிப்போர்ட் எழுதிட்டு அந்த அம்மாவுக்கு பார்த்து சொன்னேன், மன்னிக்கணுமா, நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, எனக்கு இந்த மீடியேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நானே உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வந்தது. தம்பி, நீங்கள் என்னை பார்த்து என்னை ஒரு மனுஷனாக நினச்சி மதித்து என்கிட்ட பேசுனீங்க. இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதே இல்லை. உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியே போயிட்டேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் வராங்க. வந்து, சார் நாங்கள் செட்டில் பண்ணிக்கிறோம். என்னப்பாச்சு, எது திடீர்னு ஏன் இந்த மனமாற்றல் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நாங்கள் பார்த்தோம், நீங்கள் யாரோ 3வது மனுஷன், நீங்கள் எங்கள் அம்மாவை வந்து நீங்கள் அவ்வளோ மரியாதை கொடுத்தீங்க. அவங்க பசங்களாக இருந்து நாங்கள் அவங்களுக்கு கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் சரி, நம்ம வந்து இதுக்காக சண்டை போட்டு அவங்க சாகிற டைமில் வந்து எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லி நாங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படி. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கோர்ட்டில் நடக்காது. அதெல்லாம் இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு ட்ரைனிங்கில் தான் வந்ததா இல்லை இன்பில்ட்டா? அது இது முக்கியமாக ட்ரைனிங்கில். ஏன்னா ட்ரைனிங்கில் வந்து யார் யார் வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த ட்ரைனிங்கில் ஒரு இது கிடைக்கிறது. ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த எம்பத்தின்னு சொல்கிறோம் பாருங்க, ஒருத்தரோட துன்பத்தை புரிஞ்சிக்கிறது தான் எம்பத்தி. இப்போ அந்த அம்மாவோட ஃபேஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க இந்த பசங்க சண்டை போடும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி தெரியுது கிளியராக. அப்போ தெரியும் போது நான் அவங்கள ஒரு மனுஷனாக நினச்சி நான் பேசுகிறேன், அவ்வளோதான். நான் வேறு ஒன்றுமே பண்ணல. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல. சும்மா எப்படிமா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களாம்மா, எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கிறீங்களா, இவ்வளோதான். தண்ணி வேணுமா உங்களுக்கு, காஃபி வர வைக்கட்டுமா, இவ்வளோ தான் பேசுனது, வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கே அந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு
இதாகிடுச்சு ஃபீலிங். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய சம்பவங்கள், நிறைய என்னோட கலீக்ஸ் எல்லாம் நிறைய இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவாங்க, மீடியேஷனில் இப்படி ஆயிடுச்சு. அதாவது இதுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பிரச்சனை மக்களுக்குள்ளே வரும்போது இது எல்லாமே வந்து அந்த சட்டத்தோட கண்ணோக்கத்தில் தான் நம்ம பார்க்குறோம் தவிர, இது ஒரு மனிதர்களுக்கு ஏற்படுற ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்குறதே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ்க்கு போனாலே நீங்கள் கிளைண்ட் ஆகிடுறீங்க, கோர்ட்டுக்கு போனால் பிளெயின்டிஃப் இல்லை டிஃபெண்டன்ட் ஆகிடுறீங்க, பாக்ஸில் ஏறினா PW1 PW2 அதாவது சாட்சி, அவ்வளோதான். ராஜ்குமார் அந்த மாதிரி ஒரு நேம் வந்துடுது. உங்களோட ஐடென்டிட்டி, நீங்கள் இப்போ பாக்ஸில் ஏறிறீங்க, என் தம்பி என்னை மரியாதையை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் வக்கீல் தான் சொல்ல போகிறோம், ஐயோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படிதான் கேட்பாங்க இல்லையா. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இந்த சட்டத்தை கொண்டு வந்து எல்லாமே வந்து அந்த சட்டத்தோட பிரிசமில் தான் பார்க்குறோம் தவிர, இந்த பிரச்சனைக்கு பின்னால் மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்குது, அவங்க இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க அதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. இப்போது சமரசத்தில் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முக்கியமாக ஃபோக்கஸே வந்து the fact that these are people and they have feelings. So it is not just facts, it's also feelings. So இதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் வந்து அதுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு வருது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கே நம்ம வந்து சமரச மையத்தை வந்து நம்ம எல்லாரும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அங்கே போகிறதுக்கான ஒரு சரியான ஒரு காரணத்தை கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலி சரியாச்சுனாலே தேசே மனுஷன் சரியானா இந்த ஸ்ட்ரீட் சரியாகும், ஸ்ட்ரீட் சரியானா இந்த டவுன் சரியாகும், டவுன் ஆனா நாடாகும். அந்த மாதிரி இப்போ உங்க கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சம் ஃபேமிலி சேர்த்து வச்சது இல்ல ஒரு அதுவே வந்து நிறைய பெருமையா நான் சொல்லல சார், பெருமைக்கு இல்ல. இப்போ அதுவே ப்ராசஸோட அட்வான்டேஜ் என்ன, இதுல என்ன ஒரு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, ஏன்னா நம்ம பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் ஒரு பிரச்சனையா பார்க்குறோம். நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா யூ ஆர் மை ப்ராப்ளம், ஐ எம் யுவர் ப்ராப்ளம். தட் பாசிட்டிவிட்டி அது வேற நிறைய நல்ல விஷயங்களுக்கு வந்து அது எடுத்துட்டு போகும் இல்லையா. கரெக்ட். இப்போ தட் இஸ் இப்போ ஸோ ஐ திங்க் ஃபேமிலி இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் மீடியேஷன் வில் பி a great boon. கண்டிப்பாக ஸோ கிரேட் போன். ஸோ அதனால ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள இந்த பார்ட்டிஷன் பிரச்சனை தான், இது வேற ஒரு கேஸ். இதில் வந்து பார்ட்டிஷனுக்கு அண்ணன் வந்து தம்பி பொண்ணோட கல்யாணம் முடியுது, ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க. திடீர்னு நோட்டீஸ் வருது தம்பிக்கு, அண்ணன் பார்ட்டிஷன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி. அந்த தம்பிக்கு ஒரே ஷாக் ஆகிடும். அண்ணன் சூட் ஃபைல் பண்ணுறாரு, அது மீடியேஷனுக்கு வருது. மீடியேஷனில் நான் கேட்குறேன் என்னங்க நடந்துருச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், நான் வந்து அந்த குழந்தைய தூக்கி அண்ணன் சொல்கிறாரு, தூக்கி வளர்த்தவன் நான், என்னையே மதிக்கலை என் தம்பி, எனக்கு எதுலேயும் இன்வால்வ் பண்ணல, கல்யாணம் நடக்குது எனக்கு இது வாங்கன்னா இது பண்ணுங்கன்னா எதுவுமே சொல்லலை என்கிட்ட, அவனாவே பெரியவனா மாதிரி நின்ட்டு அவனே வந்து அப்பா ஸ்தானத்தில் நான் இருக்கிறவனை விட்டுட்டு அவனே வந்து அவன் தான் மூத்த பையன் மாதிரி நின்ட்டு ஏதோ அவன் அப்பா ஸ்தானத்தில் அவனே பண்ணி விட்டான், எனக்கு எதுவுமே மதிக்கலை அவன். அப்போ அவனும் நானும் எதுக்கு சேர்ந்து கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தம்பிக்கிட்ட கேட்குறேன் என்னங்க நடந்துருச்சுன்னா, தெரியாது சார், எங்கள் அண்ணன் அவரே தூக்கி வளர்த்தார் என் பொண்ணு, அவர் தான் அப்பாவா நினைக்கிறத தவிர என்னை வந்து சித்தப்பா தான் கூப்பிடும்போது கூட அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது கல்யாணம் நடக்குது, அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் வந்து எதுலேயும் கலந்துக்காம எப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது பாருங்க. அவர் பார்க்குற கண்ணோக்கம் ஒன்று, இவர் பார்க்குற கண்ணோக்கம் ஒன்று. இப்போ அவங்க ரெண்டு பேரையும் கூட உட்கார வச்சு நடந்தது கொஞ்சம் நீங்கள் விவரமாக பேசிக்கோங்க உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது தம்பி கேட்குறேன், என்னண்ணா என்ன ஆச்சு, அது உன் பொண்ணு அண்ணா, எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நீ தானே அண்ணா எனக்கு பெரியவன், நான் தான் உன்னை அப்பா ஸ்தானத்தில் தான் நான் பார்த்துருக்குறேன் இது வரைக்கும், என்னால் என்ன தப்பு நடந்திருக்கோ தெரியாமல் நடந்துருச்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணன் எழுதுக்கு தம்பியை கட்டி பிடிக்கிறாரு, முடிஞ்சு போச்சு. இப்போ கோர்ட்டில் போனால் என்ன ஆகும், இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, கோர்ட்டில் ப்ரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணுவாங்க, ப்ராப்பர்ட்டி it can be divided. எவ்வளோ வருஷம் ஆகும், அது எவ்வளோ வருஷம் அது விட்டுருங்க, டைம் நான் பேசலை, இது முடிவு என்ன ஆகும், இதுக்கு இவருக்கு எவ்வளோ பாகம் இவருக்கு எவ்வளோ பாகம் பிரித்து விட்டுருவாங்க, அவ்வளோதான் இல்லைங்களா. ப்ராப்பர்ட்டி விற்கணுமா இல்லை பார்ட்டிஷன் பண்ணி விடணுமா, அவ்வளோதான். ஆனால் இப்போ ஒரு சமரசத்து மூலியமாக என்ன ஆச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, அதாவது கம்யூனிகேஷன் கேப், அவ்வளோதான் அவங்களுக்குள்ள இருந்தது கம்யூனிகேஷன் கேப், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது கிளாரிஃபை ஆன உடனே பிரச்சனையே தீர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, எடுத்த உடனே நம்ம வந்து இப்போ எப்படி இருக்கு, இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படின்னா,
சமரசம் இல்லை வச்சுக்கோங்க, கையில் சுற்றி இருக்கு, எல்லா பிரச்சனையும் அந்த ஆணி மாதிரி தான் தெரியும் நமக்கு, எடுத்து சுற்றியாலே அடிக்க வேண்டியது. அதுதான் இப்போ பண்ணிருக்கிறோம். எந்த பிரச்சனை இருந்தாலும் கோர்ட்டுக்கு போகணும். ஸ்பேனர் இருக்கு, கட்டிங் பிளேயர் இருக்கு இல்லைங்களா, ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு, இதெல்லாம் டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி சமரசம் ஒரு டூல். நீங்க எல்லாத்துக்கும் எடுத்து சுத்தியை எடுத்து எதுக்கு அடிக்கிறீங்க? மற்ற ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணுங்க அதுக்கு சால்வ் பண்றதுக்கு. அவ்வளவுதான் சொல்றோம், நம்ம வேற ஒண்ணும் இல்லை. இதை கொஞ்சம் மீட் எடுக்கலாம், இப்போ உறவுகளையும் மீட் எடுக்கலாம், அதே மாதிரி பணத்தையும் மீட் எடுக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் நாளைக்கு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வர்றதோட இன்னைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கையில வந்தா நல்லது தானே உங்களுக்கு. அதுவும் வருமா இல்லையான்னு கேரண்டி கிடையாது. ஸோ இப்போ மீடியேஷன், லோக் அதாலத், ஆர்பிட்ரேஷன், இப்போ இதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன், அதாவது கோர்ட் இல்லாத விஷயங்கள்னு சொல்கிறாங்க. இப்போது ஆர்பிட்ரேஷன் பண்ணும்போது அவங்களா முன் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் எழுதிக்கிறாங்க, ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறோம். இது மாதிரி லோக் அதாலத்தும் ஒரு ஜட்ஜை வந்து அங்கே இருப்பார், கோர்ட் ரெஃபர் பண்ணுவாங்க அங்கே. ஸோ அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குது. இப்போ வந்து லோக் அதாலத்தில் ஜட்ஜ் பண்ணாதான் இட் இஸ் அ ஃபைனல் ஆர்டர் மாதிரி, ஒரு டிகிரிக்கு ஈக்குவல். ஆர்பிட்ரேஷன்லேயும் அதே தான். இப்போ வந்து நீங்களே மனசு வந்து 2 பார்ட்டி சேர்ந்து ஒரு ஆர்பிட்ரேட்டர் இல்லை கோர்ட் மூலமாகவோ இல்லை அவங்களா அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா அது வந்து பைண்டிங், அதில் அப்பீல் போகலாம். மற்றபடி அந்த தீர்ப்பு பைண்டிங்காக இருக்குது நமக்கு. அதே மாதிரி இப்போ மீடியேஷனில் வந்து அப்பேற்பட்ட ஒரு இது இல்லை, அதாவது பார்ட்டிஸே தான் எழுதிக்கணும். அதை இப்போ மீடியேட்டருக்கு எந்த ரோலும் இல்லை, அதை வந்து அவங்க வந்து அதை முன்னெடுத்து நீங்களாக அதை பண்ணிக்கங்க, அதை ஒரு எம்ஓயூவாக எழுதிக்கலாம். அதை வந்து கோர்ட்டில் கொடுத்து கோர்ட்டில் தான் அதை வந்து நம்ம இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு. அதாவது கோர்ட் அனெக்ஸ்ட் மீடியேஷன், கோர்ட்ல நடக்கிற மீடியேஷன் அதான் இப்போ இருக்கிற வரைக்கும் அதுதான். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனல் மீடியேஷன் வந்து இப்போ அதுல வந்து இல்ல மனம் வந்து அவங்க வந்து ஒரு மீடியேட்டரை அப்பாயிண்ட் பண்ணி, மீடியேட்டர்னா ஒரு லைசன்ஸ்ட் ஒரு அக்ரெடிட்டட் மீடியேட்டர், ரெஜிஸ்டர்ட் அக்ரெடிட்டட் மீடியேட்டர் அப்பாயிண்ட் பண்ணி பண்ணாங்கன்னாக்கா அதுக்கு ஒரு சாங்டிட்டி இருக்கு, அதுக்கான ஒரு கண்டிப்பா இருக்கு. இப்போ அந்த மீடியேஷன் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 27ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது, தட் வில் பி ஆத்தென்டிகேட்டட் பை த மீடியேட்டர். அதாவது மீடியேட்டர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு, இந்த மாதிரி என் முன்னாடி வந்து மீடியேஷன் நடத்தி இவங்களுக்குள்ள இந்த ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சர்டிஃபை பண்ணும்போது அது வந்து ஒரு கோர்ட் டிகிரி மாதிரி என்ஃபோர்ஸ் பண்ணலாம். கோர்ட்டில் எப்படி ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா டிகிரி கையில் வச்சுட்டு நீங்கள் இப்போ ஒருத்தர் மதிக்கல இந்த டிகிரி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs அவார்டு ஆகுது டிகிரியில், அது கொடுக்கல ஒருத்தர், நீங்கள் போய் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போடலாம் இல்லைங்களா, இபி போடலாம். நீங்கள் இபி போட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஃபோர்ஸ் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த சட்டத்தில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மியர் எக்ரிமெண்ட், இட் இஸ் லைக் அ டிகிரி ஆஃப் த கோர்ட். ஸோ அதனால அந்த லீகல் சாங்டிட்டி உண்டு. இப்போ மீடியேட்டர்ஸ்க்கும் ஒரு எம்பவர்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு இந்த சட்டத்தினால. மீடியேட்டர்ஸ்க்கு நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு எம்பவர்மெண்ட். ப்ராசஸ்க்கு இல்ல, ஏன்னா இப்போ மீடியேட்டர்ஸ் நம்ம போனாலே இப்போ நிறைய நான் வந்து தவறா சொல்லல, இப்போ நிறைய ஒரு 50% அட்வொகேட், சில பேர் மனம் வந்து போறாங்க முடிக்கணும் எண்ணத்தோட போறாங்க. நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ப்ராசஸ், இவங்களால என்ன பிரயோஜனம், பார்ட்டிஸ்டையும் அதே டோன்ல பேசுறது, ஒரு மாதிரி அதை வந்து ரொம்ப ஒரு மரியாதை கொடுக்காத அளவுக்கு நடந்துக்கிற சில ப்ராசஸ் நடக்குது. சில பார்ட்டிஸும் அதை வந்து மதிக்கிறது இல்லை. பட் அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல வந்து இந்த மாதிரி ஒரு மீடியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து, இந்த மாதிரி அவங்களுக்கும் பவர் இருக்கு, நீ அவங்கள மதிச்சு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்தா தானே அவங்களாலையும் ஒரு நல்லபடியா செயல்படும், ஒரு தைரியமா பண்ண முடியும். தைரியமா பண்ணணும், அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இல்லைனாக்கா அந்த சூழல்ல பார்ட்டிஸ்க்கே வந்து இப்போ எனக்கே ஒரு பிரச்சனை இருக்கு, நான் வந்து மீடியேஷனுக்கு வரேன், எனக்கு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்றேன்னா, இப்போ அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நான் திரும்பி கோர்ட்ல போயிட்டு சூட் ஃபைல் பண்ணணும்னா அப்போ பிரயோஜனமே இல்லையா நான் இது பண்ணி. அதான். ஸோ அந்த மாதிரி இல்லை. இப்போ என்னன்னா அந்த அக்ரிமெண்ட் நமக்குள்ள வந்து ஏற்பட்டதுன்னா அது மீடியேட்டர் சர்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு கோர்ட் டிகிரி மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு சட்டத்தில் வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட்டிஸ்க்கு வந்து அந்த கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு ஒரு அவுட்கம் வந்து என்ன, அதோட அர்த்தம் என்ன, அதோட சாங்டிட்டி என்ன
சட்டத்தில் அதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குதுனாக்கா கோர்ட் ஃபீ கட்டாம, கோர்ட்டுக்கு அலையாம, டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்களே எடுக்கிற முடிவு. அதாவது மற்றவங்க மேல நீங்க போறதில்லை. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு லேண்ட்லார்ட் டெனன்ட் டிஸ்பியூட் எனக்கு ரெஃபர் ஆயிடுச்சு. அவர் லாயர் என்ன சொன்னார் தெரியல, லேண்ட்லார்ட் நேரா ரூம்ல வராரு, நான் உட்காந்துருக்கிறேன் இந்த மாதிரி வந்து என் மேல நின்று இப்படி காட்டுறாரு. நீங்க யார் சார், உங்களுக்கு என்ன சார் பவர் இருக்கு, நான் எதுக்கு சார் உங்ககிட்ட வந்து நான் பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் சிரிச்சுட்டு சொன்னேன், ஐயா கொஞ்சம் உட்காருங்களான்னு கேட்டேன். உட்காந்துட்டாரு. இப்போ நீங்கள் இங்கே வந்ததுக்கு முன்னாடி யார்கிட்ட பவர் இருந்தது? ஒரு இது பண்ணுறதுக்கு, ஒரு தீர்ப்பு எடுக்கிறதுக்கு யார் கையில் பவர் இருந்தது? ஜட்ஜு கையில் இருந்தது. சொன்ன ஜட்ஜ் அந்த பவர் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. ஓ நீங்கள் இங்கே போங்க, இவர் மத்தியஸ்தர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இந்த பவரை எப்படி யூஸ் பண்ணி நீங்களே உங்கள் பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுப்பாரு. அதுக்காக என்கிட்ட அமைச்சிருக்காரு. அப்போ எனக்கு அந்த பவரே தேவையில்லை, ஏற்கனவே உங்ககிட்ட பவர் இருக்குது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுமா இல்லை திரும்பி போய் ஜட்ஜி கிட்ட கொடுத்துட்டு ஐயா எனக்கு வேண்டாம் நீங்களே இந்த பவர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றது உங்களோட முடிவு, நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். பேசாமல் உட்காந்து மீடியேஷன் கலந்துக்கிட்டார். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால இட் இஸ் அ எம்பவரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்டிஸ் கையிலேயே அவங்களோட பிரச்சனையை அவங்களே தீர்க்க வைக்கிறதுக்கு ஒரு பவர் கொடுக்குற ப்ராசஸ். ஸோ நம்ம ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசினதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னாக்கா, இப்போ கோர்ட் ப்ராசஸ்க்கு இன்னும் பல வழக்குகள் இருக்கு, அது அல்லாமல் மீடியேஷன் மூலமாக முடிக்கக்கூடிய வழக்குகள் எவ்வளவோ இருக்கு. இப்போ பெண்டிங்கில் எல்லாம் சேர்ந்து தான் வருது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 20-30% நம்ம வந்து கம்மி பண்ணோம்னாக்கா அதுவே ஒரு ஹியூஜ். இப்போ 5 கோடியில் 2 கோடி இல்லை ஒரு 1.5 கோடி முடிஞ்சா கூட அது ஒரு கோர்ட்டுக்கும் அந்த பேர்டன் குறையும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியில நீங்க வந்து இது 2 கண்ணோக்கத்தில் பார்க்கலாம் ராஜ்குமார். ஒன்று வந்து இருக்கிற பெண்டன்சியை கம்மி பண்றது. ஒரு பைப்ல பிளாக் ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த பிளாக்கை கிளியர் பண்ணணும்னா முதல்ல அதுக்குள்ள வர தண்ணியை நீங்க பிளாக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து இது ஒரு விதத்துல கிளியர் பண்ணுறது ஒரு முயற்சி. இன்னொன்று வந்து இது அதிகமாக அதில் போயிட்டு பிளாக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அது தடுக்கிறது ஒரு முயற்சி. ஸோ இது வந்து ரெண்டும் வந்து சமரசத்து மூலியமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல நம்ம மீடியேஷனுக்கு போகலாம், மீடியேஷனுக்கு போயிட்டு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் பணம் நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை, டென்ஷன் எடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஒரு சொல்யூஷன் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை நடத்தலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் கோர்ட்டுக்கே வந்துட்டோம் இப்போ வேறு வழி இல்லை அப்படின்னு வந்ததுக்கப்புறம் கூட இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணணும் அதுக்காக. ஸோ ரெண்டுத்துக்கும். ஸோ இட் வாஸ் ரொம்ப 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 ஒரு உபயோகமான ஒரு டிஸ்கஷன். பட் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இப்போது கிராஸ் ரூட் லெவலில் இப்போது ஒரு கிராமம் வரைக்கும், ஒரு சின்ன டவுன் வரைக்கும், இல்லை ஒரு சிட்டிஸ் வரைக்கும் ஒரு முழுசா அதை வந்து நம்ம முன்னெடுத்து அவங்கள ரீச் பண்ற வரைக்கும் என்னெல்லாம் வழிமுறைகள் வந்து எடுக்க போறோம் அப்படிங்கிறது இனிமே தான் நமக்கு தெரியும் இல்லையா? இனிமேல தான் தெரியும். இது வந்து இப்போ நீங்க எடுத்திருக்கிற இந்த முயற்சி இது ஒரு ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இது. ஏன்னா நீங்க இவ்வளோ டைம் எடுத்து என்கிட்ட பேசி இதை பத்தி வந்து மக்களுக்கு பரவ போறீங்க. இது ஐ ஹோப் இட் ரீச்சஸ் a lot of people. இந்த மாதிரி நிறைய எஃபர்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் மேன் ஆர் ஒன் கோர்ட் இல்ல மீடியேட்டர்ஸோட பொறுப்பு இல்லை, இது மொத்த சொசைட்டியோட பொறுப்பு இது. அதாவது we are today facing a very big problem. கோர்ட் பெண்டன்சி, கோர்ட் பேக்லாக், மக்களுக்கு வந்து கோர்ட் மேலேயே ஒரு இது போயிடுது, கான்ஃபிடன்ஸ் போயிடுது. இப்போ வந்து அந்த கான்ஃபிடன்ஸை நம்ம ரெஸ்டோர் பண்ணணும். ஏன்னா கோர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். மக்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா, அதாவது சரியான ஒரு வழிமுறை வந்து இப்போ யாருக்கும் தெரியல. இப்போ வந்து ஒரு கிராமத்திலேயே ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் இருக்குன்னா இந்த மாதிரி சமரச மையம் போய் அவங்களையும் கூப்பிட்டு, ஸோ அது வந்து கூப்பிட்டு அவங்க வரணும், அதாவது ஆப்ஷன் கிடையாது, அது ஒரு கம்பல்சரி அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தாதான் அது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஆனா அது அவங்களுக்கு தெரியறதே இப்போ அந்த சூழல் இப்போ இல்லை. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் எனக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியறதே இல்லை. அதனால இப்போ அதை செய்யறதுக்கு வந்து
we will try to propagate அதை எவ்வளவு முடியுமோ அதை வந்து நம்ம பரப்பி இந்த மாதிரி இது அவங்களுக்கு எல்லாரோட இருக்கு கடமை. அப்படிங்கறத கடமை வந்து நினைச்சாதான் ஏன்னா அந்தந்த சமரசமயம் ஒரு ஊர்ல இருக்கிற எல்லாத்துலயும் வந்து இதை வந்து ஏன்னா அது நான் பாக்குறேன் ஓரளவுக்கு தான் அந்த ஒரு போர்டோட நிக்குது. லிமிட்டட். ஆமா. சோ இப்போ அதை வந்து ஓரளவுக்கு ஒரு மொத்தமா இந்த பிளாங்கெட் பாம்பிங் சொல்லுவாங்க இப்போ ஆமா, யூஎஸ்ல எல்லாம் கார்பெட் பாம்பிங். bombing. சோ அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா அப்புறம் மக்கள் அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களாவே தெரிஞ்சிடும். வருவாங்க, automatic. அவங்களுக்கு வந்து யாருக்கு first சொல்லணும் அவ்வளவுதான். See, யாருக்காவது வந்து பிரச்சனைய இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும்னு யாரும் நினைக்கிறது ஆசை கிடையாது. பிரச்சனையை தீர்க்கிறது தான் எல்லாருக்கும் இல்ல இதனால எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்கும், அதாவது ப்ரொடக்டிவா நடக்கும். இப்போ வந்து இந்த ஒரு நெகட்டிவ் குறைஞ்சு ஒரு நல்ல நேர்மறையான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு 17 இயர்ஸா இந்த ஒரு ரொம்ப ஒரு ஆர்வத்தோட ஒரு பேஷனோட இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் இல்ல, என்ன சுத்தி நிறைய கலீக்ஸ் என்னோட Colleagues கலீக்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இதுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஹோல் டீம். பட் நீங்க வந்து ஐ see you நிறைய நீங்க டிராவல் பண்றீங்க, நிறைய பேரை மீட் பண்றீங்க. கிட்டத்தட்ட லே போனதா சொன்னீங்க ஒரு தடவை. லே போய் அங்க ஆக்சிஜன் கூட கம்மியாச்சு. அப்புறம் சோ மூச்சு பிடிச்சுக்கிட்டு போய் வேலை பாக்குறீங்க. கன்னியாகுமரியிலயும் வந்து வேலை பாக்குறீங்க. சோ அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன். ஸோ தட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ. இப்போ நமக்கு அந்த ஒரு பேஷனுக்கு வந்து சர்வ் பண்ற அந்த மாதிரி அந்த பேஷனை சர்வ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி மக்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு let's all work together. Let's work so thank you so much. Thank you. Have a great day.